என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. Hi everyone, this is Engineer Thangamuthu Central Sarkar. So இந்த வீடியோ வந்து இப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSCல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா SSC GDக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிள் கேட்டகரி, இதோட சிலபஸ் என்ன, ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். அப்ளை பண்ணாதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 1 வீக்ல அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஒரு 2 டேஸ்ல நானே அப்லோட் பண்ணுறேன். ஸோ எந்தெந்த பாடம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ அடுத்து தர ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கூட TNUSRB PC SA எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை TNPSC Group 4 எழுதுனீங்கன்னா கூட இப்போ வரக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் TNPSC அண்ட் TNUSRB படித்தது தான் இதில் படிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது நீங்கள் வெப்சைட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ssc.gov.in வெப்சைட்டில் போனீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் ஆஃப் கான்ஸ்டபிள் GD. ஸோ இதில் வந்து ஜென்ரல் டியூட்டி, GD அப்படின்னா ஜென்ரல் டியூட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ GDயில் எதுக்கெல்லாம் கால் ஃபார் வந்திருக்கு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோம், டவுன்லோட் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். SSC GD நோட்டிஃபிகேஷன். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, எந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ எல்லா டீட்டெயிலுமே சொல்ல போகிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டு. SSC GD டேட் ஆஃப் சப்மிஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 5/9/2024 to 14/10/2024. இன்னைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதி வரை அப்ளிகேஷன் ஆக்டிவாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ இது அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் கொடுத்துருப்பாங்க, தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட்டுக்கு அடிஷ்னலாக 1 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, சரிங்களா? தென் விண்டோ ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் வந்து தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 5ஆம் தேதி 11லேருந்து 7ஆம் தேதி 11வது மாதம் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாள் ஓப்பன் டைம் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் திரும்ப பண்ணிக்கலாம். இது அக்டோபரில் முடியும், இது நவம்பரில் கொடுக்குறாங்க, சரி. இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, பண்ணும்போதே நம்ம தெளிவாக பண்ணிடுவோம் அப்ளிகேஷன், சரிங்களா? அது எப்படி அப்ளை பண்ணணும்னு ஒரு 2 டேஸில் நானே வீடியோ கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்திருக்கு, சர்வர் பிஸியாக இருக்கும், எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிட்டு யோசிக்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த வீக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். 40 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, வித்தின் 1 வீக் தெளிவாக அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தென் டென்டேட்டிவ் ஷெடியூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஜனவரி அண்ட் பிப்ரவரி. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த எக்ஸாம் ஆக்சுவலாக ஜனவரி அண்ட் பிப்ரவரி, மேக்ஸிமம் பிப்ரவரியில் நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு செப்டம்பர் 5 தான் ஆகுது. செப்டம்பர் ஃபுல்லாக இருக்குது, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, கிட்டத்தட்ட 5 மாதம் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு. பட் இதில் 2 மாதம் படித்தா கூட ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இதை நம்ம உள்ளே பார்ப்போம், சரிங்களா? என்னென்ன கேட்டகரி, எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமான டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த லெவலில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் CBT, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லாங்குவேஜில் நடக்கும் அப்படின்னா மொத்தம் வந்து 13 ரீஜனல் லாங்குவேஜில் நடக்கும். இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், தமிழ் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் PCக்கோ இல்லை TNPSCக்கோ படிச்சிங்கன்னா தமிழ்லையும் கொஸ்டின் இருக்கும், நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த எக்ஸாம் ஃபுல்லாக தமிழில் தான் இருக்கும். இங்கிலீஷ் மட்டும்தான் 20 மார்க்ஸ் இங்கிலீஷில் இருக்குமே தவிர மற்ற எல்லாம் தமிழ். மேக்ஸு, ரீசனிங் அண்ட் GK எல்லாமே தமிழில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணி எழுத முடியும், சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்காதீங்க. நம்ம சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வீடியோ போகிறதுனால இங்கிலீஷுக்கும் நாங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா PST, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இதெல்லாம் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் 1 by 1 பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலாக 39,481 வேகன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆல்மோஸ்ட் 40,000 போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. இதில் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் சேர்த்து. மேல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 35,612, ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,869, டோட்டலாக 40,000 கிட்ட வரப்போகுது. ஆல்மோஸ்ட் 4,000 ஃபீமேல் அண்ட் 35,500 மேல் கேட்டகரி. ஸோ இதில் இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா போன டைம் இது ஆக்சுவலாக 80 கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. 80 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, டோட்டலாக வந்து 160 மார்க். இதுக்கு நீங்கள் வெறும் 73 எடுத்தா போன டைம் OBC கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் கிளியர் ஆயிருக்கு. 73 மார்க், கொஸ்டின் கிடையாது, 80 கொஸ்டின். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 80ல் நீங்கள் 38 கொஸ்டின் கரெக்டாக பண்ணால் நீங்கள் கிளியர். இதை சொல்லணும்னா 37 தான், வெறும் 38, பாதி கூட இல்லை. 80 கொஸ்டினில் பாதி கொஸ்டின் கரெக்டாக பண்ணீங்கன்னா SSC GD கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமை விட SSC GD டபுள் டைம் பெஸ்ட்டு ஃபார் ஃபினான்ஷியலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் போலீஸில் ஜாயின் பண்ணி ஒரு 28,000, 25 to 28,000 சேலரி ஏர்ன் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பேசிக் பே சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30க்கு மேலே தான் இருக்கும். கைக்கு வர்றது 42,000 ரூபாய் வரைக்கும் வரும் கைக்கு, பேசிக்காகவே ஜாயின் பண்ணப்போ. மினிமம் 36லேருந்து 42 வரை சேலரி வரும். அது பேஸ்ட் ஆன் நீங்கள் எந்த செக்டாரோ அதை பொறுத்து மாறும், சரிங்களா? இதில் வந்து BSF, CASF,
பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ் 6 ஃபோர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து அதுக்கான வேகன்சி இருக்கும். ஸோ இதுல வந்து இப்போ அதிகமான வேகன்சி எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், ஸோ அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், தென் ஐடிபிபி. இந்த வேகன்சி எதுல அதிகமா இருக்கோ அதுல காம்படிஷன் கம்மியா இருக்கும். இப்போ அதிகமான கட் ஆஃப் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிபிக்கும் எஸ்எஸ்எஃப்க்கும் கட் ஆஃப் அதிகமா இருக்கும். மொத்தமே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து 35-11 தான். இது ஆல் ஓவர் இந்தியா கட் ஆஃப் வரதுனால கொஞ்சம் அதிகமாக வரும். சரிங்களா? மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் நான் சொன்ன இந்த 73, இப்போ இது ரெண்டுக்கு வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே இருந்திருக்கும். அதுவும் ரொம்பலாம் போயிருக்காது, 90 to 100. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 160க்கு 100ன்றது உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின், 80க்கு நீங்கள் 55-60 கொஸ்டின்லாம் போட்டிங்கன்னு வைங்களேன், கன்ஃபார்மாக நீங்கள் எஸ்எஸ்எஃப் என்சிபியே எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான வேக்கண்ட் தான், இதுவே நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி இன்னும் டீட்டெயில் வீடியோ சொல்கிறேன். பட் இதை பார்க்காதவங்க பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ணட்டும். ஏதோ ஒரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு நீங்களும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. ஏன்னா நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸில் அதிகமாக இப்போ ஒரு 100 பேர் பிசி எக்ஸாம் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர், ஏன்னா கட் ஆஃப் லெவல் ரொம்ப ஹை, 25-30 பேர்ன்றது அதிகபட்சமாக பாஸ் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற 70 பேரில் ஆல்மோஸ்ட் ஒரு 40 பேருக்கு மேலே ஈஸியாக எஸ்எஸ்சி ஜிடி கிளியர் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த கன்சிஸ்டண்டாக படிக்கிறதுனால ஒரு 30 பேர் படிக்கிறத விட்டு போயிடுவாங்க, திரும்ப பிசி எக்ஸாம் வரும்போது படிப்பாங்க. அவங்கள விட்டுருங்க, அவங்கள கணக்கில் எடுக்காதீங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது இல்லை. இப்போ கூட நீங்கள் பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க சில பேர், நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கரெக்டாக ஜனவரியில் இந்த எக்ஸாம் முடியும், பிசி கால்ஃபார் வரும். நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிசியை விட டபுள் டைம் பெனிஃபிட் உங்களுக்கு. மினிமம் சேலரி 40,000 ரூபாய், ஒர்க் நேச்சர் எல்லாமே நல்லா இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே பெஸ்ட். சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீமேலும் ஒர்க் பண்ணுறாங்க, மேலும் ஒர்க் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ பழைய சேனலில் கொடுத்துருக்கோம், புது சேனலில் இன்டர்வியூ கொடுக்க சொல்கிறேன். இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளியர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்களும் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க. பட் இது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான வேலை கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை. ஸோ அதனால் கரெக்டாக படிச்சீங்க அப்படின்னா பிசி எக்ஸாம் அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேணாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதில் ஏஜ் லிமிட், அடுத்து நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை 23 வயசு இதில் கொடுத்துருக்குது வேகன்சி. நம்ம சர்க்குலரில் கொடுத்துருக்கிறது என்னன்னா 18லேருந்து 23 வயசு, இதுதான் வந்து ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நார்மல் பீப்புள். இந்த எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே நீங்கள் எடுத்துக்காம, கம்யூனிட்டி பேஸாக எடுத்துக்காம எடுத்தீங்கன்னா 2002 ஜனவரி 2 அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. எதன் மூலமா? வித்தவுட் ரிலாக்ஸேஷன், எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லாமல். ஒருவேளை நீங்கள் இப்போ கம்யூனிட்டி பேஸ்டு, இப்போ நீங்கள் ஒரு ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசி எம்பிசி டிஎன்சி இந்த மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2002 கிடையாது, 2ஆம் தேதி 1வது மாதம் 1999. ஏன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அப்படியே 5 வருஷம் பின்னாடி போங்க. 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கா? அப்போ 2ஆம் தேதி 1வது மாதம் 1997க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். சரிங்களா? இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி இருந்தாங்கன்னா 3 years ஆஃப்டர் ரிடக்ஷன் ஆஃப் தி மிலிட்டரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் 2 முக்கியம். ஓகேங்களா? ஷார்ட்டாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன். அப்போது ஆல்மோஸ்ட் வந்து 25 வயசு, 23 + ஒரு 3. ஓபிசியாக இருந்தால் 26 வயசுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக போகலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 28 வயசு வரை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் போயிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயம் அங்கே தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. தென் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த என்சிசி என்எஸ்எஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்போது என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 5% ஆஃப் தி மேக்ஸிமம் மார்க். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 80 கொஸ்டின் எழுதுறீங்க, இதில் நீங்கள் 40 கொஸ்டின் கரெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், டோட்டலாக 160 மார்க்கா? நீங்கள் வந்து எடுக்கிற மார்க் வெறும் 80 மார்க் எடுத்திருக்கீங்க. இப்போ கட் ஆஃப் வந்து ஒரு 85 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒருவேளை என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த 160ல் 5% எவ்வளோ? 10%னா 16, 5%னா 8. நீங்கள் எடுத்த 80 மார்க்கு ப்ளஸ் உங்களுக்கு இந்த சி சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு 8 மார்க் கொடுப்பாங்க, டோட்டலாக 88. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சி சர்டிஃபிகேட்டோ இல்லை பி இருந்துச்சுன்னா 3% ஆஃப் தி மார்க். சி சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு 8 மார்க் அதிகமாகும். சரிங்களா? பி சர்டிஃபிகேட் இருந்தால் 1% வந்து 1.6, அப்போ 3% அப்ராக்சிமேட்டாக 4.8 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும், 4.8. ஸோ ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2%, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3.2 மார்க் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ஆல்ரெடி வாங்கின மார்க்கை விட. சரிங்களா? இது என்சிசி. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தனியாக கொடுக்குறோமா? ஸோ பார்த்துட்டு இது என்ன இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பாருங்க.
இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும். ஏன்னா சில பேர் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க, போகக்கூடாது. இதுல ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே இருக்கு. இப்போ பாருங்க, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ரீசனிங்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் 20 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், ஸோ மொத்தம் 40. அதே மாதிரி ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ், ஸோ இதுலயுமே 20 கொஸ்டின் 40 மார்க். எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ், ஸோ ஆக்சுவலா ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆப்டிடியூட் 20 கொஸ்டின் 40 மார்க். இது இல்லாம இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் எடுப்போம் சரிங்களா. இங்கிலீஷுக்கு 20 × 2 40 மார்க். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 160 மார்க்ஸ். கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 80 கொஸ்டின். 80 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கான டைமிங் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60 நிமிஷம். இதுதான் முக்கியம். 1 ஹவர்ல நீங்க 80 கொஸ்டின் அட்டன் பண்ணணும் சரிங்களா. இதுல இங்கிலீஷ்க்கும் ஜிகேவுக்கும் நமக்கு வந்து ½ மினிட்ஸ் தான் வேணும். ஏன்னா பார்த்து ஆன்சர் பண்ண போறோம். மேக்ஸ் சால்வ் பண்றதுக்கான டைமிங் தான் அதிகமாகும். அப்ப நீங்க மெயினா இந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்ப இருந்தே நம்ம சேனல்ல நான் கொடுக்கக்கூடிய வேதிக் மேக்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 1 மந்த் பிரச்சனையே இல்லை. வேதிக் மேக்ஸை முதல்ல கத்துக்கோங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடியா உங்களோட ஒர்க்கை நாலேஜபிளா இன்க்ரீஸ் பண்ணுங்க சரிங்களா. டெய்லி ப்ராக்டிஸ்ல 1 மந்த்துக்கு அப்புறம் நான் அப்படியே வேவ் சேஞ்ச் பண்ணுவேன். டாபிக்ல வர்றப்போ எந்தெந்த டாபிக் எங்கெங்க படிக்கணும், RS அகர்வால் புக், அரிகண்ட் புக் ரெண்டையும் மெர்ச் பண்ணி கொடுப்பேன். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படியே சால்வ் பண்ணி காமிப்பேன். ஒரு கொஸ்டினை எப்படி 1 ஹவருக்குள்ள முடிக்கலாம், இதுதான் அடுத்த டார்கெட். அதை 1 ஹவருக்குள்ள வேகமா சால்வ் பண்ணி உங்களுக்கு புரியாம போகக்கூடாது இல்லைங்களா. அதனால 2 ஹவர்ஸ் சால்வ் பண்ணுவேன். பட் அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிற ஐடியா சொல்லுவேன். அதை அப்படியே ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சரிங்களா. ஸோ அது மாதிரி இதே மாதிரி எல்லா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வேணும் அப்படின்னா இது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு அடுத்து நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ அதை நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த டாப்பிக்கை பத்தினா அடுத்த கிளாஸ் போக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அடுத்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்துச்சு, இது வந்திருக்கு, தென் ரயில்வேல அடுத்து NTPC வரப்போகுது, ரயில்வேல குரூப் D எக்ஸாமும் வரப்போகுது. ஸோ வரும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வேணும், இல்லை இது போக எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி சின்ன எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வேணும்னாலும் கீழே சொல்லுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் சரிங்களா. பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. தென் இதுக்கான போர்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்கம்மா, நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேம்மா. SSC GDக்கான டீடைல் சிலபஸ் எக்ஸ்பிளனேஷனே ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் டோட்டலாக கொடுத்துருக்கதை வச்சும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சும் நான் உங்களுக்கு ஜென்ரலாக இதுதான் போதும்னு சொல்கிறேன். இது கூட PYQ அனலைஸ் பண்ணி மொத்தமாக இதுவும் PYQ சேர்த்து ஒரு 20 டாபிக் படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இந்த 20ல் ஒரு 4லேருந்து 5 டாபிக் தெளிவாக படித்தாலே உங்களால் 10 கொஸ்டின் பண்ண முடியும். அப்போ அந்த டாபிக் எதுன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் TNPSC ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் LCM HCF படிச்சா 10 மார்க் முடிஞ்சது. LCM HCF சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் வேணா எடுத்து பாருங்க. இப்போ வரப்போற குரூப் 2 நடந்ததுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க. 2 டாபிக்ல 10 கொஸ்டின் முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி இதுலயும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து ரிப்பீட்டடா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த டாபிக்கை நம்ம கரெக்டா படிக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் அவேர்னஸ், ஜிகேல எந்தெந்த டாபிக்ல அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. தென் அதுக்கப்புறம் ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ், இது ஃபுல்லா நம்பர் சிஸ்டம் நம்ம பார்த்தது, ஹோல் நம்பர், டெசிமல், ஃபிராக்ஷன், ரிலேஷன் பிட்வீன் நம்பர்ஸ், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ. ஒன்றும் இல்லை, இதே தான் ரயில்வே சிலபஸ் எடுத்து பாருங்க, அப்படியே வரும் சேம். இதுதான் எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ். தென் இங்கிலீஷை பொறுத்தவரை ஃபுல்லாவே பேசிக் இங்கிலீஷ், பேசிக் எபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் பேசிக் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. இல்லை கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் நீங்கள் எழுத தெரிஞ்சா போதும். மேக்ஸிமம் கிராமர் தான் செக் பண்ணுவாங்க. அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தான் பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெளிவாக இருக்காது. PVQ எடுத்து பார்த்தா தெளிவாக தெரியும். நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1 by 1 கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம பழைய சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை எடுத்து மறுபடியும் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன், அதையும் பாருங்க. ஓகே, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 8.5 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. இது ஃபீமேல். மேலுக்கு எடுத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஈவன்ஸு, ஸோ இது நார்மல் ஏரியா, அதாவது பிலாங்கிங் டு தி லடாக் ஏரியா, அதர் தென் லடாக், இது லடாக் ஏரியா. ஸோ லடாக்ல இல்லாதவங்களுக்கு இந்த பிசிக்கல் இதுவும் இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லடாக் ரீஜியன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட்டை பொறுத்தவரை மேல் 170 சென்டிமீட்டர், ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர். ஸோ நீங்களே எடுத்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதில் வந்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பிலாங்கிங் டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ். நீங்கள் ஒரு ST கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 162.5 இருந்தால் போதும் ஃபார் மேல். ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 150 இருந்தால் போதும் சரிங்களா. தென் ஆல் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கேண்டிடேட்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா 157, 147.5 இருந்தாலே போதும் உங்களுக்கு சரிங்களா. ஓகே, இந்த இடத்துல இது 2 தேவை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌசரை எடுத்து முதல் ரீட் பண்ணுங்கள். இதில் என்னெல்லாம் இருக்குது, நமக்கு இதெல்லாம் தேவை. ஸோ இன்னொருத்தவங்க நமக்கு எடுத்து பார்த்து சொல்லுவாங்க, இதை மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை முதல் மாற்றிட்டு நீங்கள் ஓனாக எடுத்து முதல் ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு அடுத்து என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 23 + 3 ஃபார் OBC, 23 + 5 ஃபார் SC ST. இந்த ஏஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். 1. 2வது, லாங்குவேஜை பொறுத்தவரை நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ் தெரிஞ்சால் போதும். ஃபார் எங்க ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் GS.
இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம தனியாக யூடியூப்லையும் எடுக்கிறோம், கிளாஸ்லையுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்து சால்வ் பண்ணுவாங்க. காலையில் கிளாஸ் இருக்கும், மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டினை கொடுத்து எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு உங்களை சால்வ் பண்ண வைப்பாங்க. சரிங்களா? ஸோ இது நார்மல் கிளாஸ் செஷனில் போகும். ஓகே, இது இல்லாமல் உங்களுக்கு அடுத்து எங்கே பயமாக இருக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தெளிவாக பார்க்குறீங்களா? இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மொத்தம் வந்து 20 டாபிக் தான் ரயில்வேலையும் கொடுக்குறாங்க, எஸ்எஸ்சிலையும் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க, அப்போ முந்தைய ஆண்டு வினாத்தெல்லாம் நல்லா பார்க்கணும். ஸோ இது 3மே நம்ம சேனல், அதாவது இந்த 3 ஏரியாவுமே நம்ம சேனலில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஆன்லைன் கிளாஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிலேருந்து 11 மணி வரை வீக்லி 4 டேஸ் கிளாஸ் இருக்கும் ரெகுலராக, நைட்டு 9 to 11. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் மற்ற ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆன்லைன் தான். நீங்கள் பகல் டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். நைட்டு டெய்லி 2 hours வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஒரு நாள் மேக்ஸ் டாபிக் இருந்தால் ஒரு நாள் ஜிஎஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். வாரத்தில் 4 நாள் மினிமம் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது உங்களுக்கு படித்து ப்ராக்டிஸ் டைம் கொடுக்குறதுக்காக. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளுமே கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்கள் ரிவிஷன் டைம் கொடுத்துட்டு ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் குறையும், உங்களுக்கான ப்ராக்டிஸ் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி பண்ணாதான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறது செப்டம்பர் 15. நம்ம செப்டம்பர் 14 ஒரு டெமோ கிளாஸ் உங்களுக்கு கொடுப்பேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் சேனலில் தான் நம்ம அடுத்து என்ன பண்ணாலுமே உங்களுக்கு டைரக்ட் அப்டேட் கொடுக்க போகிறேன். வாட்ஸ்அப் சேனல் ப்ளஸ் டெலகிராம் சேனல், இது ரெண்டுமே கீழே இருக்கும். ரெண்டுலையுமே கொஞ்சம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெமோ கிளாஸ்க்கான லிங்க் அதில் வந்துடும். யூடியூப்ல கொடுப்பேன், ஒரு 3 டெமோ கிளாஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, எந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். சரிங்களா? அது இல்லாமல் நம்ம சென்ட்ரல் சர்க்கார் சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஏரியா கிளியராக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா யூடியூப்ல தான் கொடுப்பேன். இப்போவே சொல்லிடுறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான சொல்யூஷன் யூடியூப்ல வச்சு தான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் படித்தாலும் சரி யூடியூப்ல பார்த்துக்கலாம் அதை. பட் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டேரெக்டாக ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கிளாஸ் வரும். யூடியூப்ல ஜென்ரலாக இப்போ ஆப்டிடியூட்னா ஆப்டிடியூட் எப்படி படிக்கணும், எங்கெங்கிருந்து கொஸ்டின் எடுப்பாங்க அதை நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் போக முடியும், ஏன்னா அதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஆனால் கிளாஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டாஃப் வருவோம். ஸோ இப்போ ஆப்டிடியூட் ரீசனிங் இப்போ நான் வரேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் சால்வ் பண்ண சொல்லிட்டு அடுத்த கிளாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஓவர் வியூ வரும். ஸோ இன்னும் நம்ம மிச்சம் கண்டென்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் எக்ஸ்பிளனேஷனுக்கு அடுத்த வீடியோ போடுவோம். இது வீடியோ நம்பர் 1. அடுத்து சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ இருக்கு. 2வது 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ இருக்கு. அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நீங்க சும்மா நீங்களா ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி தப்பு பண்ணிட்டு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. சரிங்களா? தென் இதுக்கப்புறம் 4வது டாபிக் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே ஃபுல் ஐடியா கிடைச்சிரும். தென் 5வது ஸ்டேஜ் தான் நான் PYQ-க்குள்ளேயே போக போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்ட்ரோடக்ஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, யார் யார் எழுதலாம், எவ்வளோ ஏஜ் இருந்தால் எழுதலாம், எப்படி படிக்கணும், NCC இருந்தால் என்ன மார்க்கு, இவ்வளோதான் விஷயம் முடிஞ்சது. இப்போ 2வது வீடியோவில் சிலபஸ் என்னென்ன, இதில் என்னென்ன பார்ட்டில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன அப்டேட் வரப்போகுன்றதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டண்டாக படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கம்மா, நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.